This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app. So download the app for your easy purchase. Thank you. உங்களுக்கு யாருக்காவது கழுத்து வலி இருந்ததுன்னா இந்த 3 விரல் இருக்குல்ல, இந்த 3 விரல் வச்சு இந்த இடத்துல லைட்டா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிட்டு 3 விரல்ல கரெக்டா இந்த இடத்துல அந்த போன் பேரு C6 C7 இந்த கரெக்டா இந்த ஜங்ஷன்ல இந்த ரீஜன்ல இந்த நீங்க குனிஞ்சு பார்த்தாலே இந்த எலும்பு மேல தூக்கிட்டு இருக்கும். இந்த ரீஜன் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சும்மா 1 ரொம்ப ப்ரெஷர்லாம் வேண்டாம். 1 2 3 அவ்வளவுதான் சார் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. இந்த கழுத்து வலிக்கு இவ்வளவுதான் சார். இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், அகைன் கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் போதும் சார். இவ்வளவு பண்ண போதும், இவ்வளவு தாராளமா போதும் சார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, யாருக்காவது உங்களுக்கு கழுத்து வலி வீட்டுல இருந்ததுன்னா இது வந்து நாங்க படிக்கும் போது ஒண்ணு தெரிஞ்சது பேர் இஸ்கிமிக் பிரஷர் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். அது கொடுத்தா கழுத்து வலி நல்லா இருக்கு. ஒண்ணு இல்ல, சிம்பிள் டெக்னிக் என்னன்னா இந்த கழுத்தை இந்த மசில் இருக்குல்ல, யாருக்காவது வீட்டுல இருக்கவங்க கழுத்து வலி இருந்தா இந்த கழுத்து ரீஜன் இருக்குல்ல, இந்த இடம் இது வந்து அப்பர் ட்ரெபீசியஸ், இங்க வந்து ஆரிஜின் ஆகி இங்க போய் முடியும். இந்த ஒரு ட்ரெபீசியஸ் இந்த மசில் பேரு. நீங்க ஒண்ணு இல்ல, யாராவது வீட்டுல இருக்கவங்க ஜஸ்ட் இப்படி பிடிச்சி மேல பாருங்க, இந்த பொசிஷன்ல அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா டீப் கம்ப்ரெஷன் கொடுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 30 கவுண்ட் எண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். கரெக்டா 1 2 3 30 கவுண்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்களேன். இம்மிடியேட்டா கேளுங்க உங்களுக்கு வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல அவ்வளவு கதை இருக்கு சார். இங்க ஃபார்ம் ஆகிற ட்ரிகரா இருக்கட்டும், இந்த இடத்துல ஆகிற தேய்மானமா இருக்கட்டும், செர்வைக்கல் ஸ்பாண்டிலைஸ் சேஞ்சஸா இருக்கட்டும், டிஸ்க் ப்ரொலாப்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த இடத்துல கழுத்து வலி எனக்கு இருந்தனால கழுத்து வலி வர வர ஈவினிங் ஆகும்போது தலைவலியா இருக்கட்டும், இந்த கழுத்துல அப்படி குனிஞ்சாலே முதுகுலாம் அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது. இது எல்லா கதைக்கும் எல்லா ஸ்டோரிஸ்க்கும் ஒரு சிம்பிள் டெக்னிக் இதுதான் சார். இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. வீட்டில் யாருக்காவது கழுத்து வலி இருக்கவங்களுக்கு பிசியோ எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸ் மேலே எதுவுமே வேண்டாம். அதாவது ஜென்ரல் மெக்கானிக்கல் பெயின். நான் திருப்பி சொல்றது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க. சில பேருக்கு சர்வைக்கல் ரிப்பன் ஒன்று இப்போ ரொம்ப காமனாக இருக்கு. சர்வைக்கல் ரிப்பனா ஒரு க்ரோத் ஒரு எலும்பு தனியாக இங்கே வளரும். அது நரம்பு அழுத்தி கையில் போகிற ரேடியேட்டிங் பெயினாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சர்ஜரி தேவைப்படலாம். எனக்கு இடது பக்கம் வலி இருக்கா வலது பக்கம் வலி இருக்கான்னு கேளுங்க. எனக்கு இடது பக்கம் தான், மோஸ்ட்லி எல்லாருக்கும் வலது பக்கம் தான். ஏன்னா ரைட்டிங் ஒர்க்கு உங்களோட டாமினன்சி ஹேண்டே ரைட் சைட்னால வலது பக்கம் தான் இருக்கு. கழுத்தை நேராக நிமிர்ந்து உட்காருங்கப்பா. என்ன பண்ணுங்க, எதர் நிமிர்ந்து உட்கார சொல்லுங்க, இல்லைன்னா கையை முன்னாடி வச்சிருங்களேன், வச்சுட்டு படுத்துருங்க. இந்த பொசிஷன்ல ஷோல்டர் ஃப்ரீ ஆகட்டும். இந்த பொசிஷன்ல எதர் நீங்க இந்த பொசிஷன்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொசிஷன் வீட்டில் உங்களால் ஏதாவது ஒரு பெஞ்சில் இப்படி படுக்க வைக்க முடியும்னா இந்த பொசிஷன்ல ஜஸ்ட் கழுத்து, இப்போ சப்போஸ் எனக்கு ரைட் சைடு வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த கழுத்தை தூக்கி லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 30 டிகிரி போயிட்டு கழுத்தை லெஃப்ட் சைடா வச்சிருங்க. வச்சுட்டு இந்த மசில் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் மசில்ஸ், இந்த இடத்த மட்டும் சும்மா ஒரு கடுகு எண்ணெயை வந்து கற்பூரம் போட்டு சூடு பண்ணாலும் சரி, இல்ல காயத்ரி எண்ணெய் மாதிரி போட்டாலும் சரி, இல்லைன்னா பிண்டத்தைல மாதிரி போட்டாலும் சரி, இல்லை முறிவெண்ணா தனுவந்திரம் ஐ திங்க் ஒரு ப்ராக்டிஷனர் ஆகுது இப்போ எல்லாமே ஓடிசியில் கிடைக்குது. ஸோ அந்த ட்ரக்கை அந்த எண்ணெயை வாங்கி, இல்லை வீட்டில் இருக்கிற நார்மல் தேங்காய் இருந்தாலும் சரி இந்த இடத்துல வச்சுட்டு சும்மா இங்கே மட்டும் இப்படி இந்த இடத்துல ஒரு 15 வாட்டி இதை மட்டும் இப்போ ரொம்ப ஹை ப்ரெஷர் பண்ணி டீப் ப்ரெஷர் கொடுத்து அந்த கட்டியை கரைச்சி அதெல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டாம். பட் இந்த ஜென்ரலாக இந்த இடத்துல வந்து இப்படி ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆயில் போட்டு இப்படி இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணாலே போதும். மேலேருந்து இந்த இடத்துல கீழே கையை வச்சு நீங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதுக்கு எதுவும் தேவையில்லை, தாராளமாக ஓடிசி மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். ஓடிசின்னு ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓடிசி ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் போயிட்டு நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கேட்டாலும் தருவாங்க இல்லையா, அதான் ஓடிசி. அது மாதிரி நீங்கள் தாராளமாக இதை கழுத்து வலி இருந்தால் நீங்கள் தாராளமாக வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு மெக்கானிக்கல் சிம்டம்ஸை நீங்களே கரெக்ட் பண்ணலாம். இதை தவிர்த்து சிம்பிளாக சரி ஒரு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க. இந்த டோட்டல் பெயின் வந்து எனக்கு எப்பவுமே இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன்னா, இந்த மசில் டைட்டாக இருக்கும் போது இது ஓவர்லோட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த இடத்துல ட்ரிகர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நிமிர்ந்து உட்காருங்க. ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு கழுத்தை சாய்ச்சிட்டு, அதாவது ரைட் சைட் பெயின் இருந்தால் லெஃப்ட் சைடு சாய்ச்சிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்க. மேலே பார்த்த மாதிரி. நான் திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சாய்ச்சிருங்க லெஃப்ட் சைடு, ரொட்டேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அப்படியே சைட் ஃப்ளெக்ஷன். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் அப்பாவோ அம்மாவோ பசங்களோ ஃப்ரெண்ட்ஸோ ஸ்கூலில் படிக்கிறவங்களோ அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பொசிஷனில் தாராளமாக ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுங்கள். வலியே இல்லைனா கூட ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஃபியூச்சரில் ஒருவேளை இந்த மசில் டைட் ஆயிடுச்சுன்னா நான் சிம்பிள் ஒரு மெக்கானிசம் சொல்லித்தரேன். இந்த மசில் வந்து டைட்டாக நடுவில் இருக்கிற அட்ஜாயினிங் வெர்டிபிரேஸோட ஸ்பேசிங் கம்மியாகும். ஏன்னா அதனால தான் எரோஷன் போகுது. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மசில் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு மசில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது பேர் ட்ரெபீசியஸ். இங்கிருந்து ஒரு மசில் வருது லிவேட்டர் ஸ்கேப்புலன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல சுப்ராஸ்பைனஸ் ஒரு மசில் போகுது. இந்த மசில் டைட்டாக ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் இப்படி டைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலை செஞ்சு டைட் ஆச்சுன்னா நெக்கோட ஸ்பேசிங்கே பாருங்களேன் சின்னதாகிடும். இதுதான் இந்த டிஸ்க் ஸ்பேசிங்கு, டிஸ்கில் ப்ரெஷர் கொடுத்தாலும் எல்லா ப்ராப்ளம் இது ஒன் ஆஃப் த ரீசன்.
இது வந்து விழுறோம் அடிப்படுறோன்றது செகண்டரி. பட் இந்த ஸ்பேஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெறும் ஸ்ட்ரெச்சஸ் போதும். அதாவது ஒரு சைடு சாய்ச்சிட்டு மேலே பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் இங்கே கரெக்டாக இந்த இடத்துல அக்ரோமி ப்ராசஸ் இந்த ரீஜனில் இங்கே ஒரு கையும் இந்த தலையோட இந்த பக்கம் வச்சுட்டு ஸ்ட்ரெச்சு மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெச்சை 15 செகண்ட்ஸ் ஹோல்டு 5 டைம்ஸ் இந்த 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 பர்டிகுலர் மசில் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய 2 நாள் கழிச்சு கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அக்யூட் பெயினாக இருக்குது, அதாவது நேற்று 2 நாளாக தான் எனக்கு வலி இருக்குன்னு சொன்னால் வெறும் ஐசிங் கொடுக்கலாம். ஐஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து இந்த இடத்துல கொடுக்கலாம். க்ரானிக் ரொம்ப நாளாக நாள்பட்ட பெயினாக இருக்குன்னா ஸ்ட்ரெச்சை வந்து அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு கல்லு போத்துறமோ இல்லை தவிடு மாதிரி ஊரில் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியோ இல்லை மணல் வரது இந்த இடத்துல ஒத்துற மட்டும். ஸோ நெக் பெயினுக்கு சூப்பர் மெடிசன் இந்த ஒரு டெக்னிக் மட்டும் போதும்.